ஒரு வீட்டில வயதான பாட்டி, பேரன், பேரனோட மனைவி 2 குழந்தைகள் சேர்ந்து வாழ்ந்தாங்க. ஆனா அந்த பாட்டிய யாரும் ஒழுங்கா கவனிக்கவே இல்ல. சாப்பாடு குடுத்தா போதும் கடமையா மட்டும் பார்த்தாங்க. தினமும் அந்த வீட்டில திட்டுதான். ஒரு நாள் பேரனோட மனைவி கோவமா சொல்லுறாங்க. நாமளே கஷ்டப்பட்டு வாழ்றோம். இவங்கள வேற வச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளோ நாள் கஷ்டப்படுறது? எங்கேயாச்சும் போய் செத்து தொலையலாம்ல. அதையும் கேட்டும் அந்த பாட்டி அமைதியா கண்ணீர் விட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு பிறகு பேரனும் அவன் மனைவியும் சேர்ந்து அந்த பாட்டியை ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டின் முன் ஒரு பெரிய லக்ஸுரி கார் வந்து நின்னது. டிரைவர் கதவு திறக்க கழுத்து நிறைய நகை போட்டுக்கிட்டு அந்த பாட்டி கெத்தாக கார்ல இருந்து இறங்கினாங்க. அதை பார்த்த பேரனும் அவன் மனைவியும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்போ பாட்டி சொன்னாங்க, என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு. ஆனா அதை உன்கிட்ட சொல்லல. பணத்துக்காக இல்ல. உண்மையா என் மேல பாசம் இருக்கணும்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் என் கண்ணாடியை எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு கெத்தாக காரில் ஏறி போயிட்டாங்க. நம்ம சின்ன வயசுல நம்ம கையை பிடிச்சு நடத்தினவங்க தான் வயசான பிறகு நம்ம கையை எதிர்பார்ப்பாங்க. அன்பும் பாசமும் கொடுத்து வளர்த்தவர்களை வயசான பிறகு கவனிப்பது கடமை இல்ல. அது நம்ம பொறுப்பு.